இந்த டம்ளர் ஆட்டை ஒரு டம்ளர் கொய்யணும். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதிலே ப்ரௌன் கலர்லேயும் இருக்குது, ராகி கலர்லேயும் இருக்குது, இது இந்த கலரில் இருக்குது. அதே டம்ளர் ஆட்டை அரை டம்ளர் பாசிப்பருப்பு, அரை டம்ளர் கொஞ்சம் கம்மியாக உளுந்து போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம். இது அரை டம்ளர் பார்லி பொடி. பார்லி பொடிச்சு வச்சுருக்கறனால பார்லி பொடி போட்டேன், இல்லைன்னா பார்லியே போட்டுக்கலாம். அரை டம்ளர் பார்லி போட்டுக்கலாம். 4 தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு அரைக்கும்போது எல்லாத்தையும் நல்லா களைஞ்சிட்டு முதல்லையே 4 தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவு கிரைண்டரில் அரைஞ்சின்றது அரைச்சி முடிக்க போகிறேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு அரைச்சாச்சு பாருங்க. நல்லா பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். இதை மூடி வச்சுட்டா காலம்பரை 8 மணி நேரம் நல்லா பொங்கி புளிச்சு வரணும். உப்பு போடலை, உப்பு போடாமல் மூடி வச்சிட வேண்டியதுதான். காலம்பரை தோசை பண்ணும்போது உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதில் நமக்கு அதுக்கு மாவுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பொங்கியிருக்க பற்றியில் மாவு அதில் ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிரைண்டரை இது பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு இருக்கேன். தண்ணியிலே உப்பு கலந்துருக்கிட்டுருக்கேன். மாவில் போட்டால் இங்கே திட்டா நிற்கும். அதனால் இந்த தண்ணியிலே உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் விட்டு கலந்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருக்குது மாவு, கெட்டியாக நல்லா அதுக்கு தோசை விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி தோசை தின்னாவோ கனமாவோ விட்டுக்கலாம். நல்லா ஒன்று போல் விட்டுட்டா தோசை அரைச்ச உடனேயும் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு தோசை பிடிக்கும், அப்படி சாப்பிட்றதுக்கு பிடிக்குனாலும் உடனேவும் தோசை பார்த்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். இல்லை புளிக்க வச்சு அப்புறம் வாத்துக்கலாம். தோசை வாத்துருக்கேன், இப்போ விட்டுருக்கேன். திருப்பி போடுவோம் பார்ப்போம். நல்லா வெந்தாச்சு. எடுத்துட்டு தோசை ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான தோசை. சுகர் இருக்கிறவாலேருந்து எல்லாருமே இது சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை தொட்டுக்கிறதுக்கு நான் எள்ளு மிளகாப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். தக்காளி சட்னி இருக்குது, பிரண்டை பொடி, முருங்கைப்பொடி, எதுனாலும் இதுக்கு போட்டுக்கலாம். என்ன சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக வாத்தோம்னா நல்லா மொறுன்னு நல்லா வரும். பன் தோசை மாதிரியும் கெட்டியாக விட்டுக்கலாம். அருமையாக இருக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.